அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வளர்பிறையோடு வந்திருக்கக்கூடிய ஆவணி மாத ஏகாதேசி. இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம பெருமாள் கிட்ட நம்முடைய கோரிக்கைகள் சொல்லி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக கோடி புண்ணியம் நம்ம செஞ்சுருந்தால் மட்டும்தான் இன்றைய நாளை இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மந்திர பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைய நாள் பெருமாளுடைய விசேஷமான திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும், ஏகாதசி திதியாக இருக்கட்டும், சனிக்கிழமையாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகையானது நாளை கொண்டாட இருக்குது. அதாவது பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அடக்கிய நாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடிட்டு வரோம். மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே மகாபலி சக்கரவர்த்தி ஆனவர் இந்த ஓணம் பண்டிகை பார்க்குறதுக்கு நம்ம அந்த பூலோகத்துக்கு வரதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி யாராவது ஒருத்தங்க மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிஞ்சு ஓணம் பண்டிகைக்கு எல்லாருக்கும் வாழ்த்தெல்லாம் தெரிவித்து இனிப்பு பொருட்களை எல்லாம் பரிமாறி அவங்களுடைய இந்த பண்டிகைகள் அவங்க கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வாமன அவதாரம் ஒரு பெருமாளுடைய ஒரு அவதாரம். பெருமாளை வழிபாடு பண்ணுறதற்கு உகந்த நாளான இன்று நம்முடைய பாவங்கள் போகணும், நம்முடைய தலைக்கணங்களோ நம்முடைய கர்வங்கள் இது எல்லாமே அகழ்வதற்கு நம்ம செய்யக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெருமாளுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நமக்கு கோடி புண்ணியம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாளில் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க முடியும். இந்த பதிவுகளே நம்முடைய கண்ணில் படுமா. அப்படிப்பட்ட ஆன்மீக பதிவு. உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் பக்கத்து இதில் இங்கே தெருவுலையோ எங்கேயாவது பெருமாள் கோவில் இருந்தால் நீங்கள் அங்கே போய் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள். அப்படி எங்களால் போக முடியாதுமா, எங்களுக்கு நாங்கள் வீட்டில் தான் இருந்து வழிபடுவோம் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல, நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பெருமாளுக்கு எப்பயுமே இது மாதிரி ஏகாதசி திதியாக இருக்கட்டும், பெருமாளுடைய விசேஷ நாட்களில் நெய் தீபம் மட்டும் ஒன்று ஏற்றி வைத்து பாருங்களேன். உங்களுக்கு நமக்கு என்ன வேண்டும் வரங்கள் கேட்கிறோமோ அது பெருமாள் கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் சுவாமி முன்னாடி சின்ன அகலில் ஒன்று ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ நீங்கள் வேண்டினாலும் சரி, வேண்டாமல் சும்மா அந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட போதும், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெருமாள் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இது விஷ்ணு பகவானுடைய காயத்ரி மந்திரம். இதை இன்றைய நாளில் இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஒரு முறையாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பெரும் வாக்கியங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மந்திரம். இன்றைய தினத்தில் பூஜை அறையில் நம்ம எப்பயுமே ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம். இன்றைய தினம் பெருமாளுக்கு இந்த நமக்கு அந்த படம் இருக்கும் பார்த்திங்களா, படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்க இடத்துல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். ஏன்னா அந்த பச்சை கற்பூரமானது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு சொட்டு ஒரு பிஞ்சு மட்டும் உங்கள் கையால் அப்படி நுணுக்கி போட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் நீங்கள் அதை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது பச்சை கற்பூரத்தை இந்த தண்ணியில் போட்டுகிட்டே இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்கள். சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே உங்களுக்கு இது வேணும் பெருமாளே அப்படின்னு கேட்டு பாருங்கள். இன்று என்ன வேண்டினாலும் அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நம்ம தொழிலில் நிறைய பேர் முன்னேற்றமாக இருக்கணும், செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நல்லபடியாகணும். வேலை கிடைக்காம நிறைய பேர் எவ்வளோ பேர் இருப்பாங்க. சுபகாரிய தடைகள்லாம் இருக்கும் சில குடும்பத்தில். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி ஆத்மார்த்தமாக பெருமாளை நல்ல மனசார இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி இந்த பச்சை கற்பூரத்தையும் பஞ்சபாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஏட்டு பாருங்கள். நிச்சயமாக நமக்கு பெரும்பாலும் நம்ம வேண்டுவது, நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த தவறுகளுக்கு ஆத்மார்த்தமாக ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கோங்க. நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். விசேஷ நாட்களில் இப்படி சின்ன சின்ன பூஜைகள், சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லி பாருங்கள். குடும்பத்துக்கு என்றைக்குமே நமக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.